இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கேதான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஓடு தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அம்மா காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் முதலில் கேட்கவிருப்பது எண்ணியல் பற்றிய முன்னுரை. பயன்பாட்டு கணிதம், அறிவியல் தொழில்நுட்பம், சமூக அறிவியல், இலக்கியங்கள் மற்றும் கணிப்பொறி ஆகியவற்றின் தேவைகள் புதிய சவால்கள் நிறைந்த புதிர்களை எதிர்கொண்டிருக்கிறது. கணிதத்தின் உதவி கொண்டுதான் நல் பயனளிக்கும் விதத்தில் அப்புதிர்களை பகுத்தாய்வு செய்யவும் அவற்றுக்கு மிக துல்லியமான தீர்வு காணவும் இயலும். அறிவியல் மற்றும் சமூக அறிவியலின் மற்ற எல்லா பிரிவுகள் மேலும் செயல்முறை ஆராய்ச்சி, தொழிற்கணிதம், கணக்கீட்டு கணிதம், புள்ளியியற் கணிதம், இயல்பியல் கணிதம், உயிரியல் கணிதம், கணித மாதிரியியல், இரகசிய குறியீட்டியல், பொருளியல் கணிதம் என்பன போன்ற இன்னும் பல புதிய துறைகளுடன் கணிதம் நன்கு ஒத்திசைந்து செயல்படுகிறது. தற்போது அறிவியலின் இந்த எல்லா பிரிவுகளும் பல மடங்குகள் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு கணித முறைகளே காரணம். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசுகளில் 60% மேற்பட்டவை கணிதத்தை தளமாக கொண்டு ஆய்வு செய்த பொருளாதார நிபுணர்களுக்கே சென்றிருக்கிறது. பயன்பாட்டு கணிதம் தடுக்க முடியாத அளவிற்கு பல திசைகளிலும் தடைகளை தாண்டி வெள்ளப்பெருக்கு எடுத்து எப்போதும் உண்மைத்தன்மையை தன்னிடமே தக்க வைத்து கொண்டு பொங்கும் நீரோடையைப் போல் விளங்குவதை நாம் காணலாம். ரஷ்ய கணித வல்லுநரான எல்வி கான்ட்ரோவிச் என்பவர் முதன்முறையாக நேரிய திட்டமிடல் கணக்குகளை தீர்க்க கணித மாதிரிகளை பயன்படுத்தினார். அவர் 1939 உற்பத்தியில் உருவாகும் பல வகையான பிரச்சனைகளை கணித வடிவில் வரையறை செய்ய முடியும் என்றும், எனவே அவற்றை எண்மான முறையில் தீர்க்க இயலும் என்றும் குறிப்பிட்டு காட்டினார். இந்த முடிவெடுக்கும் நுணுக்கம் அல்லது முறை பிற்காலத்தில் ஜார்ஜ் பி டான்சிக்ஸ் என்னும் வல்லுநரால் மேம்படுத்தப்பட்டது. அவர் பொது நேரிய திட்டமிடல் கணக்கை உருவாக்கினார். மேலும் அவர் அத்தகைய கணக்குகளை தீர்க்க சிம்ப்ளக்ஸ் முறையை மேம்படுத்தினார். கருத்தியல், பயன்பாடு, கணக்கீடுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நோக்கும்போது இன்று நேரிய திட்டமிடல் உகந்த தீர்வு நுணுக்கங்களில் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கிறது. ax + by = c வடிவத்தில் உள்ள நேரிய சமன்பாடுகளுக்கான வரைபடம் வரையும் முறையை நாமெல்லாம் அறிவோம். அம்முறையில் கிடைக்கும் நேர்கோடு தளத்தை 3 புள்ளிகளில் கணங்களாக பிரிக்கிறது. அவையாவன
கோட்டின் மீதுள்ள புள்ளிகளின் கணம், கோட்டுக்கு ஒருபுறம் உள்ள புள்ளிகளின் கணம், கோட்டுக்கு மறுபுறம் உள்ள புள்ளிகளின் கணம். இந்த 3 புள்ளிகளின் கணங்களில் ஒவ்வொன்றையும் உருவாக்கிய தொடர்புகள் முறையே ax plus by equal to c, ax plus by greater than c மற்றும் ax plus by less than c ஆகும். இவை யாவும் x மற்றும் y இன் ஒருபடியில் அமைந்திருக்கிறது. இதில் ax plus by equal to c என்பது நேரிய அல்லது ஒருபடி சமன்பாடாகும். ax plus by greater than c மற்றும் ax plus by less than c என்பவை நேரிய அசமன்பாடுகள் அல்லது நேரிய சமனின்மைகள் என்று அழைக்கப்படுகின்றன. plus by greater than c, ax plus by less than c ஆகியவற்றுடன் சேர்க்க ax plus by greater than or equal to c மற்றும் ax plus by less than or equal to c ஆகிய அசமன்பாடுகள் கிடைக்கிறது. இதுவரை நீங்கள் கேட்டது பயன்பாட்டு கணிதம். அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது விளையாட்டில் கணிதம், ஒரு கலந்துரையாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. வணக்கங்க. இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் 90.4 அலைவரிசை. வீட்டுல இருக்கிற பெண்களா இருந்தாலும் வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் குறைச்சி நம்மள மகிழ்ச்சியோடு வைக்க ஒரு வழி இருக்குதுங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல தாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வரும் 6/3/2015 அன்று மகளிர் கணித திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அதுல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லைங்க. இங்க வாங்க, ஆடுங்க, பாடுங்க, பேசுங்க, நடிங்க, உங்க திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க, பரிசுகளை அள்ளி செல்லுங்க. மறந்துடாதீங்க, மறந்துட்டு இருந்துடாதீங்க. 6/3/2011 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை. வணக்கம் நேயர்களே. காற்றோடு கணிதம் நிகழ்ச்சிக்காக நாம் பல்வேறு இடங்களில் கணிதம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பார்த்து வந்தோம். இன்றைய நிகழ்ச்சிகளில் விளையாட்டில் கணிதம் என்பது பற்றி நாம் பேசவிருக்கிறோம். விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மற்ற நகர்ப்புற விளையாட்டுகளை விட கிராமப்புறத்தில் விளையாடுற விளையாட்டுகளை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரி, இப்போது இளமதி, நம்ம நிறைய நகர்ப்புறத்தில் நிறைய விளையாட்டுலாம் இருக்குது. கிரிக்கெட்டு, கேரம் போர்டு, செஸ்ஸு, அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இப்போ நம்ம கிராமத்தில் நிறைய பழைய காலத்தில் விளையாடின விளையாட்டுங்கள்லாம் இருக்குது. இப்போ அதை பல பேர் விளையாடுறதே கிடையாது. அந்த சில விளையாட்டுகள் பேர் சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது கல்லாங்காய், 7 கல்லுன்னு சொல்லுவாங்க, கல்லாங்காய் விளையாட்டு. அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பாட்டெல்லாமும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம கல்லாங்காய் தவிர வேற பல்லாங்குழி விளையாடுவோம். அப்புறம் என்ன விளையாடுவோம்? தாயம் விளையாடுவோம், ஆடுப்புலி ஆட்டம் விளையாடுவோம். இதை பற்றிலாம் நம்ம பிறகு பேசுவோம். இப்போ முதல்ல இந்த கல்லாங்காயில் பாட்டு இருக்கிறதுனால அது நல்லா நேர்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால அந்த விளையாட்டை பற்றி நம்ம பேசுவோம். சரி, இப்போ இந்த கல்லாங்காயில் மொத்தம் எத்தனை காய் நம்ம வச்சுருப்போம்? 7 காய் வச்சுருப்போம். 7 காயில் முதல்ல அந்த விளையாடுற முறையை பற்றி பேசுவோம், அப்புறம் நம்ம பாட்டை பாடுவோம். எப்படி விளையாடுவோம்? முதல்ல 7 கல்லு முதல்ல அந்த விளையாட்டை முதல்ல ஆரம்பிக்கிறப்ப ஒரு பாட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் முதல்ல எல்லா காயும் தூக்கி போட்டுட்டு ஒவ்வொன்னா எடுக்கணும். பாட்டு பாடிட்டு அந்த மேல வர கல்லு கீழே வரத்துக்குள்ள ஒவ்வொன்னா எடுக்கணும். அதே மாதிரி ரெண்டாவதுனா ரெண்டு கல்லை தூக்கி மேல போட்டுட்டு 2 கல்லை எடுக்கணும். அடுத்தது 3 கல்லை எடுக்கணும். 3க்கு அடுத்தது 4 கல்லா எடுக்கணும். 5க்கு 2 ஒரு கையில இல்ல 3க்கு 3 எடுத்துருவோம். 4க்கு எப்படி 4 எடுக்க முடியும்? ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு 4 காய் ஒரு வாட்டி, மீதி இருக்க 2 காய் ஒரு வாட்டி எடுக்கணும். ஆமா. சரி, இப்ப அடுத்த நிலை 5ல ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்ப 5 காயை ஒரே கையிலையும் அடுத்தது 2ஐயும் எடுக்கணும். அடுத்தது 1 எடுக்கணுமா?
ஒண்ணு தூக்கி போட்டுட்டு ஒரு கையில 5 இன்னொருல ஒண்ணுதான் வரும். 7ல வந்து 1 மேல போயிடும், 6 இன்னொரு காய் மீதி இருக்கும் 7 ஒண்ணுதான் எடுக்கணும். அப்ப 5ஆவதுன்னா 5 ஒரு வாட்டியும் அடுத்த வாட்டி ஒரு காய் 5 1 எடுக்கணும். சரி, அடுத்தது 6 எப்படி எடுப்போம்? இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 3 3 6 மேல ஒரு காய். அந்த 6ன்னு சொல்லும்போது என்னமோ சொல்லி போடும்ல, ஒன்னொன்னுக்கும் தலைப்பு மாதிரி சொல்லி போடணும். அத நான் பாட்டு பாடும்போது சொல்லிக்கலாம். சரி, அடுத்தது 7 எப்படி எடுப்பீங்க? ஒரே கையில எடுக்கணும்னு நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. முதல்ல வந்து ஒரு கல்ல மேல தூக்கி போட்டுட்டு 3 எடுக்கணும். அடுத்தது 2 3 2 5 ஆச்சா, அடுத்தது 1 மொத்தம் 6. அதே மாதிரி 7 வரைக்கும் வந்துருது. 1 மேல போயிருக்கு, 3 + 2 + 1 7 கல்லா எடுத்து. சரி, அதுக்கப்புறம் 8ல வந்து இந்த 2 கை யூஸ் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இந்த கையில 3 காய் வச்சுக்கணும், இந்த கையில 3 காய் வச்சுக்கணும். ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு இந்த கையில இருக்கிற 3ஐயும் விட்டுட்டு இடது கையில அந்த கல்லை பிடிக்கணும். சரி, அடுத்து இந்த கையில 3ஐயும் வச்சுட்டு வலது கையால அந்த ஒரு இதை தூக்கி போட்டுட்டு இந்த கையில 3 காயும் பிடிக்கணும். அதான் 8. அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அடுத்து 9. 8ஓட இந்த விளையாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து 9 சொல்ல மாட்டோம். 9 வந்து கீக்கண்ணா மேக்கண்ணா அந்த மாதிரி கேட்பாங்க. கீக்கண்ணுன்னா ரெண்டுக்குமே வந்து 4 பக்கத்துல ஒரு சதுரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். 4 பக்கமும் 4 கல் வச்சுக்கிட்டு நடுவில் ஒரு கல் இருக்கும். ஒரு கல் தூக்கி போட்டு அதை மாத்திடுது. மேக்கண்ணா உள்ளால மாத்தணும், கீக்கண்ணா வெளியில, அந்த மாதிரி 2 காயை அப்படி கை ஓரமா வச்சுட்டு மாத்துற விளையாட்டு. அடுத்தது வந்து 10. 10ஐயும் வந்து பட்டைன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த மாதிரி விளையாடுறதுதான். 10வது அது பேர் வந்து பட்டைன்னு சொல்லுவோம். ஒரு காய் தூக்கி போட்டு 6 காய் 6 கல் மீதி இருக்குமா, அந்த ஒரு கல்லை தூக்கி போட்டு 6 கையும் மொத்தமா சேர்த்து எடுத்துட்டு அதை அப்படியே கீழே வைக்கணும். அதுதான் வந்து பட்டை. மேல வந்து தொட்டுட்டு எடுக்கணுமா? அப்படியே மொத்தம் ஒரு கல்லை தூக்கிட்டு மீதி 6 கல் கீழே இருக்கும்ல, அதை தூக்கி போட்டு சும்மா அப்படியே 6 கையும் சேர்த்து மொத்தமா எடுத்து அதை அப்படியே பிடிக்கணும், மேல 7அதையும் சேர்த்து. அதுதான் பட்டை. சரி, இப்ப வந்து வரிசையா சொல்லிட்டீங்க. இப்ப அநேகமா நான் நினைக்கிறேன் இந்த விளையாட்டு எதுக்காக வந்திருக்குன்னா, அந்த காலத்துல எல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து 1 2 3 வரிசையா கத்து கொடுக்கணுங்கிற வகையில கூட இந்த விளையாட்டு வந்திருக்கலாம். சரி, இப்ப இதுக்கு பாட்டு இருக்குன்னு சொன்னோமா இல்லையா, அந்த பாட்டை ஒண்ணு பாடலாமா நம்ம? இப்ப முதல்ல வந்து எல்லா காயும் வந்து குவிச்சு வைக்கும் போது என்ன பாட்டுங்கிறத சொல்லுங்க. வேண்டிக்கோ புதையும் புதைச்சுக்கோ புள்ளையார வேண்டிக்கோ. ஆலா ஆலன்னு சொல்லுவோம். அப்ப ஆலா பொறுக்கி அவளோட செருக்கி கிண்ணம் பொறுக்கி கிரி புள்ள தாச்சி தாச்சினா தாச்சி மதுர மீனாட்சி. ஈரினா அடுத்து 2வது விளையாட்டுக்கு ஈரி 2 எடுத்துக்கோ, ஈச்சந்தண்டு எடுத்துக்கோ, மாங்காய் துண்டு எடுத்துக்கோ. முக்குட்டுங்கிறது 3வது விளையாட்டுக்கு சொல்லுது. சரி, முக்குட்டு முன்னே. அது வந்து ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போது அந்த பேரை சொல்லிட்டு தான் போடணும். 1 2ன்னு சொல்ல மாட்டோம். ஆலா ஈரி முக்குட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, 3ன்னா முக்குட்டு முன்னேட்டு 3000 பேருக்கு பட்டங்கிட்டு. நாங்குன்னா 4வது விளையாட்டு. 4வது விளையாட்டுனா அந்த 4 காயை எடுக்கணும். முதல்ல எடுக்க வேண்டியது 4 காய், அடுத்தது 2 காய். அந்த விளையாட்டுக்குள்ள நம்பருக்கு அந்த காயின்னா பிரிச்சு எடுக்கணும். நாங்குத்தி ராசா தேன் குத்த போனான். அதாவது நாங்குத்தி ராசா அப்படின்னு சொல்லும் போது 4 காய், தேன் குத்த போனா அப்ப 2 காய். அடுத்தது 5 காய்னா ஐபால். ஐபால் சரக்கு பம்பாய் சிலுக்கு. இது 5வது பாட்டு. அடுத்தது அக்குரு 6. அதான் அக்குருன்னு சொல்லுவோம். கூறு சித்தரே குடிகெடுத்த பெரியரே. அடுத்தது 7. ஏழண்ண எங்கண்ண எடுத்தண்ண எங்கண்ண கருத்தோட வாசிப்பான். இதுலதான் நம்ம வந்து முதல்ல என்ன 7 காய்க்கு 3 காய் ஒரு வாட்டி, அப்புறம் 2 காய் ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் 3வது வரைக்கும் ஒரு காயின் எடுத்துப்போம். 8வது பாட்டுக்கு தான் 2 கையை சேர்ந்து இது பண்ணணும். சொல்லுங்க. 8 இடியப்ப தட்டு தட்டுனா தட்டு தாமரை மொட்டு. இந்த ஒரு கையில இந்த பாட்டுக்கு முடிஞ்சிடும். இப்ப 2வது கைக்கு வரப்ப 1 எடுத்து 2 ஒருத்த நாட்டுல பொண்ணுடு. அடுத்தது 9 சொல்ல மாட்டோம். கீக்கண்ணா மேக்கண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதை வச்சு பாட்டு. முதல்ல கீக்கனடா மேக்கனடா கீழே தெருவுல என்னடா, கிக்கனடா மேக்கனடா கீழே தெருவுல என்னடா, டொம் சத்தம் கேக்குது யாருக்குடாப்பா கல்யாணம், சுப்பிரமணிக்கு கல்யாணம். சரி, அடுத்தது 10வது
அடுத்தது பட்டை. சரி. பட்டை பட்டை டான்ஸ், பரங்கிப்பட்டை டான்ஸ், முத்துப்பேட்டை டான்ஸ், முருங்கப்பட்டை டான்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு கடைசியா முடிக்கிறப்ப வச்சாலும் வச்சேன்டா உப்பு இல்லாத ஒரு கட்டை அப்படின்னு சொல்லி அதோட ஒரு இது முடிஞ்ச உடனே எல்லா காயும் எடுத்துருவோம். அதோட விளையாட்டு முடிஞ்சிச்சு. சரி. இப்போ வந்து கல்லாங்காய்ங்கிறது வந்து முன்னாடி வந்து நம்ம விளையாடிட்டு இருந்தோம். இப்போ வந்து யாருமே விளையாடுறது கிடையாது. குழந்தைங்க யாருக்குமே இது கல்லாங்காய்னா என்னன்னு தெரியாது, விளையாண்டதும் இல்லை. இப்போ நம்ம பாட்டு பண்ணோம்னா நம்மள கேலி பொருளா பார்க்குற நிலைமை தான் இருக்கு. இருந்தாலும் இதுல வந்து கணக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்ம வந்து இந்த விளையாட்டை அந்த காலத்துல எல்லாம் படிக்காம பொண்ணுங்க அவ்வளவு படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு 1 2 3 சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி 1 2 அதை வந்து ஆளா இந்த மாதிரி அந்த கல்லை வச்சாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. இப்போ கூட வந்து நம்ம எங்க எதிர் வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு பாட்டியம்மா. அவங்கள்ட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி, அவங்க வந்து படிக்காதவங்க, சுத்தமாக அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனால் கணக்கு மட்டும் கரெக்டாக போடுவாங்க. இப்போ வீட்டு வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. எப்படி வந்து சம்பள கணக்கெலாம் வாங்குறீங்க, எப்படி நம்பர் மட்டும் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டப்ப அவங்க சொன்ன விஷயம் அதிர்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி இந்த கல்லாங்காய் விளையாட்டு பாட்டு இதில் தான் 1 2 அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆதி காலத்திலேருந்தே வந்து கணக்கு நம்மளோட இருந்திருக்கு, அது வந்து விளையாட்டுலேயும் கூட இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த கல்லாங்காய் பாட்டும் இந்த விளையாட்டு முறையும் நமக்கு வந்து உதாரணமாக இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்து இதே மாதிரி பல்லாங்குழி விளையாட்டு இருக்கு இல்லையா, பல்லாங்குழி விளையாட்டை பற்றி அடுத்தது பேசுவோம். இப்போ கல்லாங்காய் பற்றி பேசிட்டோம், இப்போ பல்லாங்குழி பற்றி இதே மாதிரி நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ முதல்ல வந்து நேயர்களுக்கு பல்லாங்குழி அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பல்லாங்குழி அப்படின்னா எப்படி இருக்குங்கிறது சொல்லிடுவோம். பல்லாங்குழி அப்படிங்கிறது ஒரு மரப்பலகையால் இருக்கும். அதில் 2 பக்கமும் குழி குழியாக இருக்கும். இந்த சைடு ஒரு 7 குழி, நமக்கு எதிர் சைடில் ஒரு 7 குழி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதில் போடுற காய்களோட எண்ணிக்கை பற்றி சொல்லுங்கள் இளமதி. பல்லாங்குழிக்கு வந்து நம்மளுக்கு 7 பக்கம், ஒரு பக்கத்துல 7 குழி இருக்குமா, அதுல வந்து மொத்தமா பல்லாங்குழிக்கு தேவையான காய்கள் வந்து 70 காய். அதுல வந்து மொத்தம் 14 குழி இருக்கு. சரி, இந்த பக்கம் 7 அந்த பக்கம் 7 கூட்டி பார்த்தா 14 குழிகள் வரும். ஆமா, இந்த பக்கம் 7 அந்த பக்கம் 7 14. இப்ப மொத்தம் 70 காய் இருக்கு, 14 குழி இருக்கு. அப்ப ஒரு குழியில எவ்வளவு காய் போடணும் அப்படின்னு முதல்ல நம்ம யோசிச்சோம்னா அங்க வந்து வகுத்தல் வரும். நமக்கு வகுத்தல் கணக்கு 70 14 வகுக்கணும். ஏன்னா 70 குழி இருக்கு, ஒரு குழியில காய் இருக்கு, 14 குழி இருக்கு. ஒரு குழிக்கு தேவையான காய் வேணும்னா நம்ம வகுத்து பார்க்கணும் இல்லையா. அப்ப முதல்ல வகுக்கணும். அப்ப 14 வகுப்பட சொல்லி பார்ப்போம். 1 14 14, 2 14 28, 3 14 42, 4 14 56, 5 14 70 வந்துருதா. அப்ப ஒரு குழிக்கு போட வேண்டிய காய் எவ்வளோ? 5 காய். அப்ப பாருங்க, இந்த பக்கம் மட்டும் 7 ஒரு காய்க்கு, ஒரு குழிக்கு 5 காய்னா 7 குழிக்கு எவ்வளவு வருது? 7 × 5. 5ஆவே படி சொல்லுங்க. இப்ப 1 5 5, 2 5 10, 3 5 15, 4 5 20, 5 25, 6 5 30, 7 5 35. சரி, இந்த பக்கம் 35 போட்டோமா, இப்ப அதே மாதிரி அந்த பக்கம் 35 போடுவோமா எதிர் பக்கத்துல இருக்கவங்களுக்கு. அப்ப 35 கூட்டுங்க, கூட்டுனா 70. 5 5 10, மிச்சம் 1 3 3 6 1 7, 70 காய்கள் வருது. அப்ப 70. அப்ப ஒரு குழிக்கு எவ்வளவு காய் போடணும்? 5 காய். அப்ப 14 குழிக்கு 5 போட்டோம்னா 70 காய் வந்துரும். சரி, இப்ப எப்படி விளையாடணும்னா, இப்ப நம்ம பக்கம் இருக்கிற காயில இருந்தா முதல்ல எந்த குழியில இருந்து வேணாலும் காய் எடுக்கலாம். அப்படியே அடுத்தடுத்த இடத்துல ஒவ்வொன்றா நிரப்பிக்கிட்டே வரணும். நிரப்பிக்கிட்டே வருது, எங்க முடியுதோ அதுக்கு மொத்த குழிய முதல்ல எடுத்துட்டே வரணும். அப்படியே எடுத்துட்டே வரப்ப நம்ம நிறுத்துற காய்க்கு அடுத்த குழி காலியா இருந்ததுன்னா, வெற்று காலியா இருந்தது அப்படின்னா அடுத்த குழியில இருக்கிற காயெல்லாம் நம்மளோட சொந்தம். அதே மாதிரி எய்தாப்ல இருக்கவங்க அதே மாதிரி விளையாடுவாங்க. அவங்க சைட்ல தான் பிரிக்கணும், நம்ம சைட்ல தான் பிரிக்கணும். ஆனா எங்க துடைக்கிறாங்களோ அந்த காயெல்லாம் அவங்களுக்கு, அது யார் சைட்ல இருந்தாலும் இருக்கலாம், எடுத்துக்கலாம். இதே மாதிரி முதல்ல நம்ம, அடுத்தது அவங்க, முதல்ல நம்ம, இப்படி மாறி மாறி விளையாடி இருக்கோம். எல்லா காய்களும் சரியா போனோம்னா விளையாட்டு முடிஞ்சிச்சு. இப்ப யார்கிட்ட நிறைய காய் இருக்கோ அவங்க ஜெயிச்சவங்க. இப்போ விளையாட்டோட முடிவில் நம்ம காயை எண்ணி பார்ப்போம். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, என்னட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்னு எண்ணி பார்ப்போம். இப்போ என்னட்ட வந்து 35 காய்க்கு மேலே இருந்ததுன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக என்ன ஆகும்? குறைஞ்சிருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து என்னட்ட வந்து 45 காய் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளவு குறையணும் எப்படி கண்டுபிடிப்போம்? அதுக்கு நமக்கு கழித்தல் கணக்கு. மொத்தம் 70, மொத்தம் நம்மகிட்ட இருக்கிற காய் 70, எங்கிட்ட இப்போ 45 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீதி உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 70. 70ல் 45 போச்சுன்னா 10ல் 5 போச்சுன்னா 5, 6ல் 4 போயிட்டுனா 2, 25 இருக்கும். 25 காய் தான் எதிரில் விளையாடிட்டு இருக்கவங்கள்ட்ட இருக்கும். அப்போ அதை வச்சு அவங்க எத்தனை குழியை நிரப்ப முடியும்? 5 குழி தான் நிரப்ப முடியும். 25 வகுத்து பாக்குறோம் 5ஆல.
5 25. அப்ப அடுத்த வாட்டி வந்து நம்ம 7 குழியை நிரப்பிட்டு மீதி நம்மகிட்ட எவ்வளவு கூட காய் இருக்கும்? மீதி வந்து 10 இருக்கும். அப்ப அவங்க 5 குழி தான் ஃபில் பண்ணுவாங்க, மீதி இருக்கிற 2 குழி பி குழி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவங்க அவுட் அந்த மாதிரி அவ்வளவுதான். அதே மாதிரி அவங்க திரும்ப திரும்ப விளையாடும் போது நம்மளும் இந்த மாதிரி தோற்கலாம், இல்ல அவங்களும் தோற்கலாம். அதிகமா யார்கிட்ட அந்த காய் இருக்கோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. அடுத்த வாட்டி வரப்ப 25 அப்படி குறைஞ்சிட்டே வரும். இப்ப இந்த விளையாட்டுல இருந்து நம்ம என்ன கணக்கு என்ன மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி 2 பாகமா பிரிக்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. வகுத்தல் கணக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 70/14 = 5ன்னு வகுத்திருக்கோம். ஒரு பக்கத்துக்கு வந்து 15ன்னா சாரி, ஒரு பக்கத்துக்கு வந்து 7 குழினா 2 பக்கத்துக்கு 14 அப்படின்னு கூட்டி பார்த்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு இதுல 7 குழிக்கு 5 காய்னா, ஒரு குழிக்கு 5 காய்னா 7 குழிக்கு 35 பெருக்கி பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். கடைசியில இந்த விளையாட்டுல ஜெயிச்ச வெற்றி தோல்வி பார்க்கறதுக்கு 70ல நம்ம கிட்ட காயின் எவ்வளவு இருக்கு, மீதி இருக்கிறது எவ்வளவு இருக்கு, அதுல கழித்தல் வந்திருக்கு. அப்ப இது ஒரு விளையாட்டுலயே 4 இதுவும் சேர்ந்து வந்திருக்கு. 4 அடிப்படை கணிதமும் சேர்ந்து வந்திருக்கு. அடிப்படை கணிதமான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் 4ம் இந்த ஒரு விளையாட்டுலயே நம்ம கத்துக்கணும். ஸ்கூலுக்குலாம் போகாத அந்த காலத்திலேயே இப்படிதான் கத்து கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து துரதிருஷ்டவசமா மறந்து போயிட்டோம். இன்னைக்கு வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து வீடியோ கேம்ஸ் அது இதுன்னு பார்த்துக்கிட்டு இதுல இருந்து கவனத்தை திருப்பியிருக்காங்க. இப்ப இருக்க காலகட்டத்திலையும் கூட சில வீடுகள்ல இன்னமும் வந்து பரன்ல வந்து பல்லாங்குழி இருக்கு. ஒரு அதிசயமா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமா இளமதி, கரெக்டா சொன்னீங்க. இப்ப அந்த இதை வந்து மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா உண்மையிலே வந்து அவங்க அந்த காய்களை எண்ணும் போது அவங்களுக்கு வந்து கணித பயிற்சி ரொம்பவே சிறப்பா இருக்கும். பல்லாங்குழி தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தான். ஆமா, பல்லாங்குழி யாரும் சொல்றது இல்ல, அது எப்படி விளையாடணும்னு சொல்றது இல்ல. ஆமா, அப்ப கூட பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன்னு பாடும்போது கூட அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாம தான் பாடிட்டு இருக்காங்க. ஒரு கற்பனைக்கு கூட அது என்னன்னு எட்டிருக்காது யாருக்குமே. இன்னைக்கு வந்து கணிதத்தை கத்துக்கிறதுக்காக அபாக்கஸ் பயிற்சி அப்படின்னு போறாங்க. அதுல என்ன செய்வோம் நித்யா, இது மணிச்சட்டத்துல வந்து அந்த கம்பியில வந்து மணிகளை வந்து என்றது பண்றோம். அது விளையாட்டில் கணிதம் விளையாட்டா பேசுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா இந்த விளையாட்டுல இத்தனை கணக்குகள் இருக்கா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு நேயர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் விளையாட்டுல என்ன கணக்கெல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் அது வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்களின் காற்றோடு கணிதம் 90.4. ஒரு 5 வரலும் ஒன்னா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இன்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. பயன்படுத்துற காய் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு புளியங்கட்டை. அதே வந்து வசதியில இருந்ததுன்னா நம்ம சோழிகளை வாங்கி வச்சுக்கலாம். சோழி வந்து புளியங்கட்டைனா என்னன்னு தெரியுமா? புளியங்கட்டை உங்களுக்கு தெரியாதாமா? நீங்க அதையும் நம்ம சொல்லதான் வேணும். புளி, இப்ப குழம்புக்கு யூஸ் பண்ற புளி இருக்குல்ல, புளியம்பழம், அந்த காய வச்சு அந்த புளியை தான் இந்த காயை யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி சிப்பி, கடல்ல கிடைக்குதுல்ல, அந்த கடல் சார்ந்த சோழி சிப்பி, அதை வச்சுதான் இல்லாட்டி நாங்களாம் விளையாடுவோம். இப்ப வந்து அந்த புளியங்கொட்டையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம்
மரம் வச்சு இப்ப அறுத்துலாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதில்ல. அதனால புளியங்கொட்டை நம்ம நமக்கு ரெடிமேடாவே புளி அந்த கொட்டை எடுத்த புளி தான் கிடைக்குது. புளியங்கொட்டைனா என்னன்னு கூட நம்ம இப்ப இருக்கவங்களுக்கு தெரியல. ஆனா ரெடிமேடா விக்கிற அந்த சோழிகளை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம். அந்த சோழிகளை வச்சு நம்ம பல்லாங்குழி தவிர வேற விளையாட்டுகளும் விளையாடலாம் தெரியுமா? புளியங்கொட்டை, சோழி இதுங்களெல்லாம் வச்சு தாயம் தான் விளையாடுவோம். தாயம் விளையாடுவோம். இது தவிர இந்த ஊதி விட்டு விளையாடுவாங்க தெரியுமா? அதை ஊதிட்டு தனித்தனியா சோழி இப்படி கிடந்தா அது 2 மார்க்கு, இப்படி கவுத்து கிடந்தா ஏதோ சொல்லுவாங்க. எனக்கே அந்த விளையாட்டு ஞாபகம் இல்ல. ஆமா, எப்பயோ விளையாடினது. அந்த சோழிகளை நம்ம விசிறி அடிக்கும் பொழுது நேரா கிடந்ததுன்னா அதுக்கு இத்தனை மதிப்பெண், இல்ல குப்பரை கிடந்ததுன்னா அதுக்கு இத்தனை மதிப்பெண் அப்படின்னு வச்சுட்டு அதுல யாரு கூட குறைச்ச போட்டோம் அப்படின்னு விளையாடுவாங்க. இதை தவிர இந்த புளியங்கொட்டையை வந்து நல்லா அப்படி ஊதிட்டு உப்புன்னு ஊதி விடுவாங்க. ஊதும் போது தனித்தனியா இடிக்காம அந்த காய் வந்து ஒன்னொன்னா பொரிக்கணும். இது எதுக்கு உதவி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நிதானத்துக்காக இந்த விளையாட்டு இருந்திருக்கலாம். அடுத்த காயை வந்து இடிச்சு விடாம அத பத்திரமா வந்து எடுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. யோகா இப்ப நம்ம பண்றோம் இந்த விளையாட்டுலயே. அப்பெல்லாம் யோகா எல்லாமே இருந்திருக்கு. அந்த காலத்துல நிதானத்தை பயிற்றுவிக்கிறதுக்காகவும் கணக்க கத்துக் கொடுக்கறதுக்காகவும் இந்த பல்லாங்குழி மற்றும் கல்லாங்காய் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இதை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் குழந்தைகளும் விளையாடணும் அப்படிங்கிறத சொல்லி இத்தோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம். பல்லாங்குழியில் 70 காய்கள் இருக்கிறது. அதை 2 பக்கமும் சரிசமமாக பிரிக்க வேண்டும் என்றால் 70ஐ 2ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தல் இருக்கிறது. பல்லாங்குழியில் 2 பக்கமும் உள்ள காய்களை கூட்டினால் 70 வரும். அதாவது 35 கூட்டல் 35 70 என்று வரும். அப்படி பார்த்தால் பல்லாங்குழியில் கூட்டல் இருக்கிறது. ஒரு நபர் தன்னுடைய பக்கத்தை முழுவதுமாக பூர்த்தி செய்வதற்கு 35 காய்கள் தேவை. ஒருவேளை அவர் தோல்வியடைந்து அவரிடம் 4 காய்களோ அல்லது 3 காய்களோ எத்தனை காய்களோ குறைவாக இருந்தால் அவர் அந்த காய்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பீக்குழிகளை உடையவராக கருதப்படுவார். அதாவது தோல்வியை குறிக்கும் குழிகள் அங்கு அவ்வாறு குறிக்கப்படுகிறது. அப்படி பார்த்தால் 35இல் எத்தனை காய்கள் குறைகிறதோ அதனை கண்டுபிடிப்பதற்கு கழித்தல் கணக்கு உதவுகிறது. அது மட்டுமல்ல, யார் அதிகமாக காய்களை வென்றிருக்கிறார்கள் என்று 2 நபர்களின் காய்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் கம்பேரிசன், அதாவது ஒப்பிடுதல் என்னும் கணக்கின் ஒரு பகுதி பல்லாங்குழியில் வருகிறது. ஆக அடிப்படை கணிதமான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்நான்குமே பல்லாங்குழியில் வருகிறது. பெருக்கல் எப்படி வருகிறது என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு குழிக்கு 5 காய்கள் என்றால் 7 குழிகளுக்கும் 7×5 35 காய்கள் முதல் நபருக்கு. அதே போல எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய எதிராளிக்கு 7×5 காய்கள், அதாவது 35 காய்கள். ஆக 7×5 என்றால் 35, 14×5 என்றால் 70 காய்களும் பல்லாங்குழிக்கு தேவை என்பதை பெருக்கல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல் 2 நபர்களிடமும் உள்ள காய்களை கூட்டுவதற்கு 35 கூட்டல் 35 = 70 என்பதில் கூட்டல் கணக்கு இருக்கிறது. அதேபோல் 35 காயில் எவ்வளவு குறைகிறது என்று கண்டுபிடிப்பதற்கு, அதாவது 35 - 3 = 32 என்றால் ஒரு குழி P என்பதும், இரண்டாவது 5 காய்களுக்கு மேல் குறைவாக இருந்தால், அதாவது 35 - 6 = 29 என்றால் 2 பீக்குழிகள் என்று கண்டுபிடிப்பதற்கும் கழித்தல் கணக்கு பல்லாங்குழியில் பயன்படுகிறது. அதேபோல் 70/2 என்பதில் 35 என்ற விடை வகுத்தலை குறிக்கிறது. ஆக
ரொம்பவே பயனுள்ளதாக இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பினை நாளை காலை 9 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் இரவு மாலை 4 மணிக்கும் கேட்கலாம். தவிர i-radio live என்கிற இணையதள முகவரியிலும் இந்நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை.